7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறேன். மோடியினுடைய இலங்கை பயணம் என்ன மாற்றங்களை ஏற்படுத்தப் போகிறது? தமிழர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையுமா? இது பற்றியெல்லாம் வாதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தொடர்ந்து வாதிக்கலாம். ஜக்கையன், இந்த கேள்விதான். இவர்கள் இந்த பயணத்தில் அங்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்புகள்லாம் ஆர்வத்தோடு வரவேற்கிறார்கள். இது ரொம்ப ஒரு நல்ல சமிக்கையாக பார்க்கிறார்கள். ஒருவேளை விக்னேஸ்வரன் சொன்னது மாதிரி நம்ம இந்த எல்லைக்கோடுகளுக்கு, கடலுக்கு அப்பால் இருந்து கொண்டு நம்ம ஒரு அரசியல் பேசி கொண்டிருக்கிறோமா? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் தெரியாமல், அரசியல் சாணக்கியத்தனம் புரியாமல், அப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, அப்படி நாம் சொல்ல முடியாது. ஏன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய உணர்வுகள் என்பது எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் அங்கே இருக்க கூட்டமைப்பு பொலிட்டிக்கல் செட்டில்மெண்ட் வேணும், மோடியின் மூலமாக பெற முடியும்ன்ற ஒரு நல்ல விஷயத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தம் போன்றவர்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல. சொல்லலாம். அவர்களுடைய நிலை அந்த ஒரு நெருக்கடியான ஒரு நிலையில வெளியிலிருந்து ஒரு ஆதரவு வந்தால் நன்றாக இருக்கும் என்கிற நிலையில் அவர்கள் சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் மோடி அவர்களை பொறுத்த மட்டில், பிஜேபி பொறுத்த மட்டில் ஒரு இந்துக்களுடைய காவலர்கள் நாங்கள் என்று உலகம் முழுவதும் பறைசாற்றி கொண்டிருப்பவர்கள். நாங்கள் கேட்பதெல்லாம் தமிழர்கள் அங்கு ஒரு பௌத்த இனவெறிங்கிற அடிப்படையில் தமிழர்களை ஒரு இந்துக்களாக பாவித்து கூட பிஜேபி அரசு அவர்களுக்கு நிச்சயமாக உதவி செய்ய முடியும் என்று சொன்னால் அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இன்றைக்கு பிஜேபியினுடைய தன்மை, அதனுடைய வெளியுறவு தன்மை என்பது எப்படி இருக்கிறது? நான் ஏற்கனவே சொன்னதை போல தமிழர்கள் எல்லை தாண்டி கடல் தாண்டி வந்தாங்கன்னா சுட்டுக் கொள்வோம் சொல்லக்கூடிய அந்த துணிச்சலோடு பேசக்கூடியவங்களுக்கு தொடர்ச்சியா நீங்க மறுத்து கொண்டிருக்கிறீங்களா? ரணில் விக்ரமசிங்கே அந்த பேட்டியில, ஏதோ ஒரு தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில, இலங்கை ராணுவத்திற்கு எல்லை தாண்டி வந்தால் சுடுவதற்கான அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நீங்க சொல்லலாம். சொல்லுங்க நீங்க அதை தெளிவா குறிப்பிடாரு. மீனவர் பிரச்சனையை விட்டு வாதிக்கும் போது மீனவர்கள் எல்லை தாண்டி வந்தால் சுடுவதற்கு அதிகாரம் இருக்கிறது சொல்லிட்டு அது இலங்கையுடைய குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படிங்கிறாரு. நாம் கேள்வி கேட்பது, இன்னொரு நாட்டுடைய குடிமகனை தண்டிக்கிற உரிமை சொந்த நாட்டுக்கு வருகிற போது இந்த இலங்கையுடைய குற்றவியல் நடைமுறை சட்டமும் பன்னாட்டு குற்றவியல் நடைமுறை சட்டமும் எந்த அளவில் பொருந்தும் என்ற கேள்வி இருக்கு. அதை இவங்க மறைமுகமா இது பண்றாங்க, மறைக்க வருவாங்க. சொல்லுகிற நபர் சாதாரண ஒரு கல்வியறிவு பெற்ற இலங்கையுடைய பிரதிநிதி அல்ல, இலங்கையுடைய அமைச்சர் குறிப்பிடுகிறார். பேசும்பொழுது ராணுவத்திற்கு, இலங்கை கடற்படைக்கு என்ன அதிகாரம் உள்ளதுன்னு ஒரு பேசும்போது சொல்றாரு. அவர் நீங்க வந்தா சுடுவோம் அப்படிங்கிற மாதிரி இரண்டு விஷயம் இருங்க பாலாஜி. இதை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், சுட்டுக் கொன்று இருக்கிறார்கள், மீனவர்கள் இறந்திருக்கிறார்கள். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் நடந்திருக்கா? நடக்கலை என்பதல்ல, ஆனால் அதற்காக நியாயம் கற்பிக்கிறார். இப்ப நான் என்னுடைய கேள்வி, எல்லை தாண்டி வருகிற போது பாகிஸ்தானில் இருந்து வரக்கூடிய மீனவர்களை கூட நம்ம சுடுவதில்லை, எல்லை தாண்டி வருகிற போது. அதாவது 600 ஆண்டுகளுக்கு பாபர் வந்தார், ராமர் கோயில் அடித்தார் என்பதற்காக முடிந்து போன விஷயங்களை மீண்டும் ராமர் கோயில் கட்டுவது என்பது ஒரு பண்பாட்டு நோக்கமாக இருக்கிற போது, ஒரு கோயிலுக்கு அவர்கள் ஒரு பண்பாட்டு நோக்கம் வைக்கும் போது இறந்து போன இத்தனை உயிர்களுக்கு நாங்கள் ஏன் வைக்க கூடாது, ஏன் கேள்வி வைக்க கூடாது? அதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, நீங்க சொன்ன மாதிரி தான். அதாவது நியாயம் பெறுவது என்பது வேறு தளம். அவர்களுக்கு, தமிழர்களுக்கு இன்னைக்கு என்ன வாழ்வுரிமையில என்ன மோடி அரசு சொல்றாங்க. இப்ப போறாங்க, குறிப்பா இப்ப ஆஸ்திரேலியா போனாரு, போன போது அதானியை கூட கூட்டிட்டு போனார். நோக்கம் ஆஸ்திரேலிய அரசோடு அணு உலை ஒப்பந்தத்தையும் அங்க இருக்கிற கார்பரேட் வச்சுக்கோங்க ஒரு வர்த்தக ஒப்பந்தம். இப்போது இலங்கை போகிற பிரதமர் தமிழர் நலனுக்காக போகிறார் என்றால் கூட யாரை கூட்டிக் கொண்டு போக வேண்டும்? எதற்கு ரிலையன்ஸ் அம்பானியோடு கூட்டு வைத்து, எதற்கு மகேந்திரா நிறுவனத்தோடு கூட்டு வைத்து, எதற்கு இங்க இருக்கக்கூடிய டாடா போன்ற பெருமுதலாளோடு கூட்டு வைத்து போகணும்? அப்போ நோக்கம் என்ன? அந்த இடத்தில் வெற்று நிலங்கள் இருக்கிற பிணங்கள் இருந்து அங்கு நிலக்கரியாக மாண்டிருக்கிற அந்த தமிழர் பிணங்கள் மீது ஒரு நிறுவனத்தை கட்டுவதற்கு வர்த்தக நோக்கத்தோடு தான் போகிறார் ஒழிய இவர் ஒண்ணுமே மகாராஜா ஒண்ணு மக்களை பார்ப்பதற்கு போகல. அப்படி ஒன்றது தீர்வு அவர் வைக்கல. நான் கேட்கிறேன், சொல்லுங்க. நான் உங்களிடம் கேட்பது, சீனா சாய்வை ராஜபக்சேவினுடைய பதவியில் இருந்து இறங்கிய பிறகு இந்தியாவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி இருக்கிறது, அரசியல் காய் நகர்த்தல்கள் இருக்கிறது, இலங்கையை இந்தியா பக்கம் சாய்க்க வேண்டும் என்கிற நெருக்கடி இருக்கிறது. நான் என்னுடைய கேள்வி, இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான உறவு இருக்கிற போது இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு நெருக்கடியை கொடுக்க முடிந்தது, இந்திய நிலைப்பாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்தது. இலங்கை முற்றாக சீனாவை நோக்கி நகர்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க சொன்னது மாதிரி சீனாவும் ஆயுதங்கள் எல்லாம் வழங்கி இருக்கிறது. இது ரொம்ப பெரிய அளவுல உங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தவறாக போய்விடாது. இந்தியா நெருங்க வேண்டாமா? இலங்கையை நோக்கி நகர வேண்டாமா? இலங்கையை நோக்கி நகரட்டும், இந்தியா இலங்கையை நோக்கி நெருங்கட்டும். நாங்கள் எங்கள் நாடு, எங்கள் சொந்த நாடு, தாய் நாடு நகர்வதை வரவேற்கிறோம்.
ஆனால் அந்த நகர்வு எங்களுக்கு ஆதரவான நகர்வா இருக்கணும் என்றாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, எங்களுடைய பிரதமர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எங்களுக்காக பேச வேண்டும், எங்களுக்காக நீ இங்க பேசாட்டா யாரு பேசுவாங்கிற அந்த ஆதங்கம் தான் எங்களுக்கு. நான் ஹிதாயத்துல்லா இருங்க, நான் அவருக்காக பேசட்டும், என்னுடைய கேள்வியை வாங்கிட்டு நீங்க பதில் சொல்லலாம். சிறிசேனா பேச்சுவார்த்தையில் என்ன இருக்க போகிறது அப்படின்னு வெளியுறவுத்துறை அமைச்சகமே வெளியிட்டு இருப்பது, தமிழக மீனவர்கள் பிரச்சனை, அரசியல் சட்ட திருத்தம் 13, தமிழர்கள் மறு குடியமர்த்துதல், இந்திய உதவியுடன் நிறைவேற்றப்படக்கூடிய திட்டங்கள், இது பற்றியெல்லாம் அவங்க பேச போறாங்க. இதெல்லாம் தமிழர் நலன் சார்ந்து நீங்க பார்க்கலையா? ஒரே ஒரு விஷயம், அறிவுச்செல்வன் சொன்ன விஷயத்தை ஒன்று நீங்க குறிப்பிடணும். இன்றைக்கு 2 முறை இந்திய மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் பேச்சுவார்த்தை நடந்துருச்சு. 3வது பேச்சுவார்த்தைக்கு 11ஆம் தேதி நாங்கள் தயார் என்று இலங்கை சொல்லியிருக்கு. இன்றைக்கு வரையும் அந்த 11ஆம் தேதி இதுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் ஒத்துக்காம 15க்கு பிறகு அல்லது 18க்கு பிறகு ஒரு தேதி தரணும்னு சொல்லியிருக்காங்க. பிரச்சனை இந்திய மீனவர்களுக்கு, இலங்கை மீனவர்களுக்கு அல்ல. இன்னைக்கு இந்திய அரசும் மாநில அரசு என்ன செஞ்சிருக்கணும், அந்த தேதியை ஒத்துக்கொண்டிருந்தால் நன்றா இருக்கும். இதுல என்ன புத்திசாலித்தனம்னா, பிரதமர் மோடி அங்கே போயிட்டு அதற்கு பின்னால பேச்சுவார்த்தை நடத்தினா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்க வாய்ப்பு இல்லை. இப்போ 11ஆம் தேதி நடத்தி இருந்துன்னு சொன்னா பிரதமர் போய் அதை ஃபைனல் பண்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும். ஆக இந்திய மீனவர்களுடைய நலன் என்று உண்மையா உள்ளபடியே இருந்திருந்தா இன்னைக்கு 11ஆம் தேதி இங்கே பேச்சுவார்த்தை நடந்திருக்க வேண்டும். அந்த அரசு தேதி கொடுத்துருச்சு. நம்ம அரசுகள் இதுவரையும் அதற்கு ஒத்துக்கொள்ள. இந்த ஒன்னோட இன்னைக்கு நாம புத்திசாலித்தனமா இங்க இருக்கக்கூடிய அரசு, நீங்க சொன்ன ராஜபக்ஷ அரசு சரியில்லை, சிறிசேனா அரசு வந்திருக்கு, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அடுத்து ஒரு தேர்தல் அவங்க எதிர்நோக்கி இருக்கிறாங்க. அந்த தேர்தலில் சிங்களர் வாக்கு, ஏற்கனவே தமிழர்கள் வாக்கும் முஸ்லீம்கள் வாக்கும் கிடைக்கிற வாய்ப்பு இருந்தும் சிங்களர் வாக்கு விட்டுவிடக்கூடாது, மீண்டும் ராஜபக்ஷ வந்துடக்கூடாதுங்கிற பிரச்சனையில் அவங்க சில விஷயங்களை பேசுறாங்க. இருந்தாலும் சில நகர்வுகள், சமீபத்தில் உங்களுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்க இந்த நிலங்களை தருவோம்னு சொல்லியிருக்காரு. இன்னும் சில விஷயங்களை நாங்க ரிலாக்ஸ் பண்றோம். அதே மாதிரி ஆர்மியை சகோதரர் அறிவுச்செல்வமே சொன்னாரு, ஆர்மி இருக்கிறதுனால தான் அங்க சண்டை இல்லை, ஆர்மி போயிட்டா சண்டை வருமோங்கிற பயம் சிங்களர்களுக்கு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தான் அதை நகர்த்துவாங்க. யார் சண்டை போடுவேன், யார் சண்டை போட போறாங்க, யார் என்பது எப்படி தெரியும்? இல்ல நீங்க தான் விடுதலை புலிகள் முற்றாக அழித்து ஒழிக்கப்பட்டார்கள் சொல்லியாச்சு. இல்ல இலங்கை அரசே சொல்லிவிட்டது இல்ல, யாருமே சொல்ல முடியாது. இலங்கை அரசு சொல்லிவிட்டது. எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் சொன்னது உண்மை, அறிவுச்செல்வம் சொன்னது உண்மை. இன்னைக்கு அமைதியா அங்கே இருக்குதுன்னு சொன்னார் இல்லையா, அந்த உண்மைக்கு என்ன காரணம்? என்னுடைய கேள்வி வாங்கிக்கிங்க. அமைதியில் 2 அமைதி இருக்கிறது. மயானத்தில் கூட அமைதி இருக்கு, மயானத்திலும் அமைதி இருக்கு. ஆயுதங்களை கொண்டு அமைதி அப்படின்றது ஒரே அங்கே நான் அங்கே ஒரு அரசு இருக்குது, மக்கள் இருக்கிறார்கள், அங்கே நலத்திட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, அங்கே மயானம் என்று சொல்லாதீங்க. நான் சொல்றதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. என்னன்னு சொன்னா, அங்கே உள்ள சிங்களர்கள் பெரும்பாலானவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இன்றைக்கு இப்படி எல்லாம் ஒரு சூழல் தமிழர்களுக்கு நீங்க அதிகமா கொடுத்துட்டீங்கன்னா எங்களுக்கு எதிராக போயிருக்கிற என்ன வரும். அந்த அரசு என்பது சிங்களர்களையும் பார்த்து கொண்டு தமிழர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அந்த நிலையையும் பார்க்கணும். அதை நாம எப்படி அவளை மிரட்டியோ அல்லது அவர்களுக்கு அவளை ஆதரவு கொடுத்தோ இந்த நிலைக்கு கொண்டு வரணும். அதை விட்டு நாம தொடர்ந்து அவர்களுக்கு எதிர்குரல் கொடுத்து கொண்டிருந்தால் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அவர்கள் மீண்டும் மீண்டும் என்ன செய்வாங்க, நமக்கு எதிராக போக வேண்டிய கட்டாயம். என்னுடைய கேள்வி ஹிதேதுல்லாவாக இருக்கட்டும், திரு பாலாஜி அவர்களாக இருக்கட்டும், ராணுவம் அங்கு நிலைநிறுத்தப்பட்டிருப்பதற்கான நியாயங்களை சில விஷயங்களை சொல்கிறார்கள். ஒரு அரசு அவர்களை ஒருவரை திருப்திப்படுத்த வேண்டி இருக்கிறது அப்படின்னு. ஆனா ஒரு அரசு என்பது எல்லோருக்கும் பொதுவானது தானே, அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பொதுவானது தானே. யாரை திருப்திப்படுத்துவதற்கு யார் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கு பெரும்பான்மைவாதம் பேசக்கூடிய பிஜேபியினுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டாக தானே வேண்டும். நிச்சயமாக எல்லா மக்களுக்கும் பொது என்று இருக்கிற போது நான் இவர்களை திருப்திப்படுத்துவதற்காக ராணுவத்தை நிறுத்தி இருக்கிறேன் அப்படின்ற வாதம் சரியான கொஞ்சம் கொஞ்சமா அமைதி என்பது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கத்தி முனையில் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு ஒரு அமைதியை நிறுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க கனவு காண்றாங்க. நிச்சயமாக அப்படிப்பட்ட ஒரு நிலைமை நிச்சயமாக எந்த காலத்தில் நீடிக்க முடியாது. ஏன்னு சொன்னால், இன்றைக்கு தமிழருடைய பகுதியில் சிங்கள ராணுவம் குவிக்கப்பட்டதனுடைய பின்னணியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சித்திரவதைகள் இன்றைக்கு சிங்கள ராணுவத்தால் தமிழ் மக்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. இல்லைன்னு சொல்ல முடியுமா? எத்தனை மனித உரிமை மீறல்கள் அங்கே நடந்துட்டு இருக்குன்னு இவங்க மறுக்க முடியுமா? சிங்கள ராணுவத்தை நிறுத்தி வைத்திருப்பது ஏதோ மற்றவங்களை திருப்திப்படுத்துவதற்காக என்பதை விட தமிழர்களை கண்காணிப்பதற்காக, இவர்கள் எங்கே மறுபடியும் எழுச்சி பெற்று விடுவார்களோ
இவர்களுக்கான ஆதரவு சக்திகள் திரண்டு விடுமோ என்கிற பயத்தின் அடிப்படையில் தமிழ் மக்களை எப்போதுமே ஒரு பயத்தில் வைத்திருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் அங்கு ராணுவம் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது தவிர ஏதோ மற்றவர்களுக்காக ஒரு ஆதரவுக்காக பேருக்காக வைத்திருக்கிறோம் என்று சொல்வதுதான் சுத்த ஒரு மோசடித்தனம். போர் நடந்த ஊரு, போர் நடக்காத பூமி அல்ல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா தான் ராணுவத்தை அவங்க விளக்க முடியுமே ஒழிய முழுமையா விளக்குவாங்க சொல்லக்கூடாது. சிங்கள அரசு சொல்லணும். அவங்க சொல்றதை நான் உங்களை சொல்றேன். அவங்க சொல்றதை நான் உங்களை சொல்றேன். நாட்டினுடைய உள்நாட்டு பாதுகாப்பை அவங்க தான் முடிவு பண்ணணும். நாம இங்க இருந்து அங்க எவ்வளவு கஷ்டம், அவங்களுக்கு சிங்களவர்களுடைய எண்ணம் என்னங்கிறத நாம இங்க இருந்து முடிவு பண்ண முடியாது. அங்க இருக்கிற திரு விக்னேஸ்வரன் அவர்களும் மற்ற தமிழர்களும் எல்லா தலைவர்களுமே இப்பொழுது நம்மளுடைய பிரதமர் அங்க போறது வந்து அவர்களுடைய நலத்தை முன்னேற்றும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க. நாம வந்து அந்த நம்பிக்கையோட இருப்போம். இதே நிகழ்ச்சி பிரதமர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நடத்துவோம். இதுல என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத விவாதிக்கலாம். அதாவது என்னைக்குமே வெளியுறவு கொள்கையில ஒரு நிமிஷம், என்னைக்குமே வெளியுறவு கொள்கையிலலாம் அடுத்த நாளோ அடுத்த மாசமோலாம் எதுவுமே மாறாது. இரு நாட்டுகளுடைய உள்ள இருக்கிற விஷயங்களும் இரு இன பிரச்சனைகள் எல்லாமே நிதானமாக தான் தீர்றதுக்கான வழிமுறைகள் இருக்கு. மோசமாக ஆகாம பார்த்துக்கணும். இப்போ இஸ்ரேலுக்கும் அந்த பாலஸ்தீனியர்களும் இருக்கிற விஷயங்கள் வந்து மோசமாகவே இருந்துட்டு இருக்கு. மற்ற பிற நாடுகள் நடக்கிற சண்டைகள் இன்னும் மோசமாயிட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் இல்லாம இலங்கை விஷயங்கள்ல 2009 அப்புறம் அந்த போர் முடிந்ததுக்கு அப்புறம் இருந்த சூழ்நிலையில ஒரு இறுக்கம் இருந்தது. ராஜபக்சே இருக்கிற வரைக்கும் ஒரு இறுக்கம் இருந்தது. இப்பொழுது நல்லதோ கெட்டதோ ராஜபக்சே போய்விட்டார். அது தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக ஆகிட்டு. இப்போ இந்தியாலையும் பிஜேபி அரசு வந்ததுனால மோடி அவர்கள் வந்து எதையுமே திட்டமிட்டு செய்து முடிக்கணுங்கிற கொள்கை உடையவர். அதனால புதிய ஹிதேதுல்லா ஏத்துக்குவாரா, நாம் தமிழர் ஏத்துக்குவாரா? ஒரு பிரதமர் வந்து ஒரு இந்திய தேசத்தின் இவ்வளவு பெரிய ஒரு நாட்டினுடைய பிரதமர் நாட்டுக்கு போறாருன்னா விஷயம் இல்லாமலாம் போகவே மாட்டாங்க. இந்த கேள்வியை நான் சொல்லிடுறேன். இந்த கேள்வியை காமன்வெல்த் மாநாடுக்கு இந்தியாவுடைய பிரதமராக இருந்த மரியாதைக்குரிய மன்மோகன் சிங் போகும்போது இந்த கேள்வி இந்த நாட்டுடைய இப்போது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்க சுஷ்மா ஸ்வராஜ், இங்க இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அக்கா தமிழிசை போன்றவர்கள்லாம் தமிழர்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு போக வேண்டும் என்று பேசினார்கள். அது எல்லா ஊடகங்களும் இருக்கு. இருக்கிற மரியாதை இப்போ மத்திய அமைச்சர் அப்ப நீங்க மன்மோகன் சிங்கை எதிர்த்தீங்க, இப்ப மோடியை எதிர்க்கல. இப்ப மோடி பயணத்தை நீங்க எதிர்க்கிறோம் சொல்லல. நாங்கள் அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்ததாக இல்ல. எதிர்க்கிறோம் உறுதியா எதிர்க்கிறோம். ஒரு பெரிய கிளர்ந்தெழுந்த ஆர்ப்பாட்டம் தமிழகத்துல நடக்கல. என்ன காரணம், அதற்கு என்ன காரணம் என்பது பற்றியெல்லாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம தெரிந்து கொள்ளலாம். மோடியினுடைய பயணம், இந்த பயணம் தமிழர்களுக்கு என்ன தீர்வுகளை தரப்போகிறது, இது பற்றியெல்லாம் வாதிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு காத்திருக்கிறேன்.